ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் பேக் நம்பர் 2 போட போகிறோம். ஆல்ரெடி ஒரு நம்பர் 1 போட்டிருப்போம். அது பார்க்காதவங்க கண்டிப்பாக போட்டு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் பேக்கில் வந்து இன்க்ரீடியன்ட் வந்து நிறையா இருக்கும். அதே அளவுக்கு ஹேர் பேக்கும் வந்து சூப்பராக இருக்கும், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். அதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க பொருட்கள் எல்லாமே நம்ம இன்டேக்காக எடுத்துக்கும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஹேர் பேக்குமே வந்து செம்மையாக இருக்கும். வாங்க என்ன ஹேர் பேக் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முருங்கை இலையை எடுத்துக்கிட்டேன். இதில் அயன், பயோட்டின் அண்ட் விட்டமின்ஸ் வந்து நிறையவே இருக்குது. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். இதை வந்து சூப் மாதிரி குடிச்சிட்டு வர்றப்போ நம்மளுக்கு வந்து ரத்த சோகையும் வராது, முடியும் வந்து நல்லாவே நீளமாக வளரும். இது வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லீவ்ஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அதுவும் வந்து இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கிறது சேர்த்தும்போது ஹேருக்கு வந்து சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை பயிறு ஊற வச்சதை எடுத்துக்கிட்டேன். இது எப்படி ஈவினிங் வரைக்கும் விட்டோம்னா நல்லா முளைக்கட்டி வந்துடும். நான் மார்னிங் ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இதில் வந்து 1 கப் எடுத்துக்கிட்டேன். இதுலேயுமே வந்து ப்ரோட்டீன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் மார்னிங் வந்து எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து கிடைக்கும். ஹேர் வந்து உடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ட் எடுத்திருக்கேன். இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் ஹேர் பேக் போட்டாலும் வெளியில் போயிட்டு வரதுனால நம்மளுக்கு பொல்யூஷன் இருக்கும். பொல்யூஷனால் ஹேரில் அண்ட் ஸ்கேல்பில் இருக்க இச்சினஸ், டேண்ட்ரஃப் எல்லாமே போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கு. இதுலேயும் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது வந்து மதியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கை இலைகளை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பச்சை பயிறு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சொன்ன 4 இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி ஃபுட் இன்டேக்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா க்ரோத்தும் ஆகும், ஸ்ப்ளிட் எண்ட்ஸும் வராது. அது இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். இந்த மாதிரி கால்சியம், அயன், ப்ரோட்டீன், பயோட்டின் ரிச் ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றப்போ ஹெல்த்தியான ஹேர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். கொஞ்ச நாள் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு விட்டாலுமே அந்த ஹேரை வந்து திருப்பி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இதை வந்து நல்லா ஒரு ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தய பவுடரும் தயிரும் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து வின்டர் சீசனாக இருக்கனால நான் வெந்தய பவுடரை எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் சம்மரில் போடுறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து வெந்தயத்தை வந்து நைட்டே ஊற வச்சு நம்ம முருங்கை இலை அரைச்சோம் இல்லையா, அது கூட நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் வெந்தயத்தை பவுடராக நம்ம ஆட் பண்ணும்போது கோல்டு வந்து சீக்கிரத்தில் பிடிக்காது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க லிக்விட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து இன்னுமே ஊறி இருக்காது. கொஞ்சம் நேரம் வச்சோம்னா நல்லாவே ஊறிடும். அதுக்கப்புறம் 1 எக் ஒயிட்டு இல்லைன்னா 2 எக் ஒயிட்டு உங்கள் ஹேருக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஹேர் பேக். இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ஹேர்லேயும் ஸ்கேல்ப்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேரோட ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் எங்கேயுமே கேப் விடாமல் தனித்தனி ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து ஹேர் பேக் போட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். இந்த வின்டர் சீசனில் இல்லை அப்படின்னா கோல்டு பிடிக்கும். ஹேர் வந்து வாஷ் பண்ணிவிட்டு வர்றப்போ வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சைடில் வந்து என்னோடய பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. லைட்டாக வெயில் இருக்கும்போதே நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கிறேன். சிக்கி எதுவுமே இருக்காது. ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். என்னோடய ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகி ஒல்லியாக இருந்ததுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஹேர் பேக்கு, ஃபுட் இன்டேக் எல்லாமே ஃபாலோ பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து நான் வளர்த்திருக்கேன். அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணி இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம வளர்த்த போகிறோம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். முருங்கை இலை வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங் லுக்கு கொடுக்கும். ரொம்பவே எக்ஸ்ட்ரீமான ட்ரை ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் கோகோனட் மில்க் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் ஊற்றி கூட அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். இந்த ஹேர் க்ரோத் சேலஞ்சில் வந்து ஹேரை வந்து ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து லென்த் வளர்க்குறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடர்த்தி வந்து எப்படின்னா நம்ம லென்த் அதிகமாகும்போது அடர்த்தி வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். ஏன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியண்ட்டோட சத்துக்களும் இருக்கட்டும், இல்லை நம்ம ஃபுட் இன்டேக்கில் நம்ம பிளட்டு வழியாக நம்மளோட ஸ்கேல்ப்புக்கு போகிற சத்துக்களும் இருக்கட்டும், மெதுவாக தான் போகும். அது இல்லாமல் மேலே நம்மளோட ரூட்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த ஃபுட்டோட நியூட்ரிஷன் எல்லாமே சக் பண்ணி சப்ளை ஆகணும். அதே மாதிரி நம்ம வெளியேயும் நல்லா பராமரிக்கணும். நம்ம ஒரு சில நேரம் ஃப்ரீ ஹேர்லாம் விட்டுருவோம். அப்போல்லாம் பாதி ஹேர்லாம் டேமேஜ் ஆகி உடையும்.
ஸோ இதை வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.